இப்ப எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல தான் எல்லாரும் இன்டாக்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. இப்ப இந்த பக்கம் ஒரு லைன்ல இருக்காங்க சார். என்டிஏ யார் யாரெல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாங்களோ, டிடிவி வெளிய போயிட்டாரு, ஓபிஎஸ் வெளிய போயிட்டாரு. இப்ப என்டிஏ ஒரு மாரி பிஜேபி ஒரு மாரி பரிதாபமான நிலைமையில இருக்காங்கல்ல. இல்லை, இது அப்படி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், நான் முதல்ல சொன்ன ஒரு பதில். ஒருவேளை பாஜக கூட்டணியை கழற்றி விட்டு விஜய் பக்கம் போவதற்கும் எடப்பாடி தயாராக இருப்பார். இந்த உண்மை பாஜக உணர்ந்து விட்டார். விஜய் தயாரா இருப்பாரா? கண்டிப்பாக. பாஜக இல்லாத ஒரு கூட்டணிக்கு விஜய் தயாராக இருப்பார். திமுக வீழ்த்த வேண்டும் என்று பாஜகவை தூக்கி போட்டுவிட்டு அதிமுக என்னிடம் வருகிறது என்றால் விஜய் வரவேற்பார். என்டிஏவோட அதிமுக இருக்கிறது பலமா, விஜயோட அதிமுக இருக்கிறது பலமா? விஜயோட அதிமுக இருப்பது தான் பலம். ஸோ அப்போ திமுகவுக்கு பெரிய செக்கு. முதல்ல ஒருங்கிணைந்த அதிமுகவால் என்டிஏ அலைன்ஸ் இருந்தாலும் திமுகவுக்கு ப்ளஸ். ஒருவேளை பாஜகவை தூக்கி போட்டுட்டு அதிமுக விஜய் பக்கம் போனால் திமுகவுக்கு பெரிய செக்கு. அப்போது இது ரெண்டுமே எப்படி நடக்கும் தெரியாது. இதுவும் பாஜகவுக்கு தெரியும். இப்போ உங்கள் கேள்வி வரேன், ஒரு வேளை பாஜக இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா கலகலத்து போயிருக்குன்னு, இதை விட மாட்டாங்க, எழுதி தர. இன்றைக்கி டிடி தினன் கடுமையாக பேட்டி கொடுத்துருக்கிறார். நயினாருக்கு கூட்டணியை நிரூபிப்பதில் கம்ஃபர்டபுளாக வச்சிருந்த மாதிரி அண்ணாமலை மாதிரி இவர் நடத்தலை, ஆணவ போக்கெல்லாம் சொல்கிறார். இதுவே பெரிய சர்க்கிள். அண்ணாமலை பேச்சை கேட்டுக்கொண்டு டிடிவி தினகரன் இப்படி பேட்டி கொடுத்து முழுக்க முழுக்க பெரிய தவறாக போகும். எழுதி தரங்க. இவர் ஒரு காலத்தில் தெரியும், சிறைக்கு போவதற்கு முன்பு சிறைக்கு போன பிறகு எப்படி பேட்டி கொடுத்தாரு. பாஜக பக்கம் என் வாழ்நாள் முழுவதும் நான் போக மாட்டேன்னு சொன்னவர் தான் டிடிவி தினகரன். இன்றைக்கி 3வது முறை மோடி பிரதமராக வேண்டும், 3வது முறை மோடி பிரதமராக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கூட்டணிக்கு வந்தோன்னு சொன்னவர் திடீரென்று அண்ணாமலைக்காக தான் வந்தோன்னு சொல்கிறார். தப்பது. அண்ணாமலை சொல்லித்தான் டிடி தினகரனுடைய பேட்டி கூட வெளிப்படையாக காட்டுறீங்க. ஆனால் பாஜக விடாது. நீங்கள் சொன்னீங்கல்ல தோற்றப்பொலிவு இப்படி இருக்குன்னு. ஒருவேளை எடப்பாடி என்ன வேணாலும் எடுப்பார்னா டிடிவி உள்ள கூட்டணிகளை கொண்டு வந்து, ஓபிஎஸ் கூட்டணிகளை கொண்டு வந்து, திரும்ப இந்த அதிமுக ஸ்ட்ரென்தன் பண்ணி திமுக உடைப்பதற்கு என்னெல்லாம் வேலை செய்வாங்களோ பாஜக செய்யும். டிசம்பர் மாதம் வரை இதற்கு முடிவு தெரியாது.